வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் நெருங்குது. எல்லாரும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாங்க. அரசியல் தலைவர்கள்னா அவங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு கள நிலவரம்? கள நிலவரம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. சூரியனை கேட்கல, உதயசூரியன், ரெட்டை விசில் இதெல்லாம் கேட்கறேன். வெயில் அதிகமா தான் இருக்கு. எலெக்ஷன் ஃபியூர் மக்கள்கிட்ட பத்திக்கிச்சு. நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் போன்ற எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம். நகரம், கிராமம் போன்ற குக்கிராமம் வரைக்கும் கூட போயிருந்தோம். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத விட யாருக்கு வாக்களிக்க கூடாதுங்கிறத முடிவை இப்பவே எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு சின்ன சின்ன ஆசிலேஷன்ஸ் மட்டும் தான் அவங்க மனசுல இருக்கு. பெரும்பாலும் எல்லா கட்சியிலும் நம்ம கேட்க முடிஞ்சது. அதிமுக சொன்னாங்க, திமுக சொன்னாங்க, நாம் தமிழர் சொன்னாங்க, விஜயோட தாவேக்கா சொன்னாங்க. பல தரப்பும் கேட்க முடிஞ்சது. எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து வரும், நீங்க பாருங்க. அதெல்லாம் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும் அப்படின்னா, கடலூர்ல ஒரு கிராமத்துக்குள்ள போயிருந்தேன். இந்த கிராமத்துல வயல்வெளியில ஒரு 40-50 பாட்டிகள் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த கட்சியில அந்த கட்சி தான் சொல்ல போறாங்கன்னு நம்ம ஒரு முன்முடிவோட தான் இறங்கி இருந்தோங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு போனீங்களா? போனப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறப்ப, நகை விலையை கம்மி பண்ண சொல்லுயா ஸ்டாலின் சொன்னாதானே குழந்தைகளுக்கு எல்லாம் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடத்தி வைக்க முடியும். ஒரு கிராமம் ஒரு போன அவ்வளவு போயிடுச்சுன்னா நாங்க ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் வாங்குறோம். காலைல 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வேலை, நடுவுல பிரேக்கே வேற இல்லையா. வெயில் மண்டைய பொழந்துகிட்டு இருக்கனால நிக்கவும் முடியலங்க. குனிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்கணுமா. கங்காணி மேல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு அந்த இடத்துல. சரி, கொஞ்சம் பர்மிஷன் எல்லாம் வாங்கி எந்த கட்சிக்கும் கடைசியில வாங்கிட்டேன். பார்த்தா எங்க ஓட்டு விசைக்குதான்ப்பா அப்படின்னு. எந்த சின்ன கேக்குறப்ப கொஞ்சம் நேரம் யோசிச்சு இதோ பிகிலுங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. நம்ம சோசியல் மீடியால மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் களத்துல வேற மாதிரி எதிரொலிக்குங்கிறத நம்மளால கேட்க முடியுது. ஜஸ்ட் அங்க கள நிலவரத்தை தான் சொல்றேன். இந்த வீடியோக்கள் வர பண்ணிக்கிட்டே கூட பாப்பீங்க. நம்ம சர்வேமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் முதலிடம் வருவா, 2ஆம் இடம் வருவா, 3ஆம் இடம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்ஃபுளுசர்ஸ்டி நம்ம பேசியிருக்கோம். அது இன்னும் கள நிலவரத்தை எக்ஸாக்டா உணர்த்துற மாதிரி இருந்தது. ஓகே, பாக்குறப்ப நமக்கு தெரியும். ஆனா என்ன, இப்ப சின்ன லைட்லா மாறிக்கிட்டே இருக்கீங்க. புதுசா ஒரு கட்சி வேற உருவாகுது. இன்னைக்கு திருதுப்புன்னு உருவாயிச்சு ஒரு கட்சி, சசிகலா கட்சியை தானே சொல்றீங்க? ஆமா, அது அதிர்வலே அது ஏற்படுத்தி இருக்குமே எல்லா இடத்துலயும். நீங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க. இப்ப போயிருந்தீங்கன்னா எல்லாம் சின்னம்மா சின்னம்மான்னு இருப்பாங்க, தென்னந்தோப்பு தென்னந்தோப்புன்னு இருப்பாங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சின்னம்மா. இதை இன்னும் 4 நாள போதானே போறேன், அப்ப கேட்டுருவாங்க சின்னம்மா கட்சியை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட போறாங்க. அந்த கட்சி பேரு நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சின்னம்மாக்கு முன்னாடி இந்த அரசியல் சீனரை மாறுதுங்கிறோம். அதை பத்தி பேசிடலாம். ஓகே, இன்னைக்கு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடு வீடு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அதுல புண்ணியமூர்த்தி களத்துல இருக்காரு. ஆமா, நீங்க விட்ட இடத்துல இருந்து, சிதம்பரத்துல இருந்து அவர் தொடங்கி இருக்காரு. அங்க மிகவும் ஒடுக்கப்பட்ட அந்த இருளர் இன மக்கள் கிட்ட அவங்க உரிமைக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசியிருக்காரு. அந்த வீடியோவை இப்ப பாத்துருவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர் பை சென்னை சில்க்ஸ். இன்றைக்கி சிபி அவர்கள் சென்னைக்கு வந்துட்டார். நான் களத்துக்கு வந்திருக்கேன். ஒரு மாறுபட்ட ஒரு களத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். தேர்தல் கள நிலவரங்களை இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடில் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க, அந்த தொகுதியில் எந்த கட்சி லீடிங்கில் இருக்காங்க, யார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது, இப்படி பல்வேறு தகவல்களை மக்கள் கருத்து கணிப்பாகவும் பல்வேறு டாக்குமெண்ட்டுகளும் வெளியிட்டுருக்கோம். இப்படியான ஒரு சூழலில் நம்ம சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவராகநல்லூர் அப்படிங்கிற ஒரு இருளர் குடியிருப்பு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் மக்களுக்கு இப்போ ஒரு பெரிய கனவு இருக்கும். நம்மளுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறாதா, நம்மளுக்கான வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற பல்வேறு கனவுகளோடு தான் மக்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்கிறாங்க. அப்படியான கனவுகள் நிறைந்த ஒரு மக்கள் தான் இவங்க. பல்வேறு தேர்தல்களாக இவங்க வாக்களிச்சிட்டு இருக்காங்க. இப்போயாவது நம்ம வாழ்க்கை மாறிடுமா, இந்த ஆட்சியில் நம்ம வாழ்க்கை மாறிடுமா, நம்மளுக்கான ஒரு நிலையான ஒரு குடியிருப்பு கிடைச்சிருமா, நம்மளுடைய அடுத்த தலைமுறையாவது கல்வி கற்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு கனவுகள் இவங்கள்ட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களும் நிறைய தேர்தல்களை சந்திச்சிட்டாங்க. வர்ற தேர்தல்களையும் இவங்க சந்திக்க போகிறாங்க. ஆனால் ஸ்டில் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, அதை இன்றைக்கி நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அது தனி வீடியோவாக உங்களுக்கு வெளியிடுறோம். அதுவரை தொடர்ந்து இந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடுக்கு நீங்கள் ஆதரவளிங்க. நிறைய தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் இந்த சிதம்பரம் பகுதியிலே வேறு கள நிலவரங்கள், வேறு பிரச்சனைகளையும் நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கோம். அதை அடுத்து நாங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் பல்வேறு பகுதிகளுக்கு பயணப்பட இருக்கோம். உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. இந்த என்டிஏ அலையன்ஸ்ல விஜய் ஜாயின் பண்ண போறாரா இல்லையாங்கிற டிபேட் தான் 2-3 நாளா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இன்னைக்கு காலையிலயும் பேசப்பட்டிருக்கு. குறிப்பா தாவேக்கால
சீரியஸாவே இந்த டாபிக் வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன்னா விஜய் வேற சிபிஐ விசாரணை கிளம்பி போறாருல, அதுக்கு முன்னாடி அதுக்கு இதே நம்ம தொடர்புபடுத்திக்கல. சிபிஐனா ஒரு தன்னாட்சி அமைப்பு தானே, தன்னாட்சி அமைப்பு. அது கிளம்புறாரு. காலையில வந்து என் ஆனந்த், புசி ஆனந்த் வந்து அவர் தானே பொதுச் செயலாளர், எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சிருக்காரு. 12 மணிக்கெல்லாம் ஆஜராயிருங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. 12 ஆரம்பிக்கல, 12:45 தான் ஆரம்பிச்சிருக்கு. கேட்டிருக்காரு, நம்ம கூட்டணிக்கு போலாமா வேணாமா அப்படின்னு உங்க கருத்தெல்லாம் சொல்லுங்கப்பான்னு கேட்டிருக்காரு ஆனந்த். என்டிஏ கூட்டணிக்கா இல்ல வேற என்ன இருக்கு? பொதுவா கூட்டணினாலே இப்ப என்டிஏ தானே, திமுக கூட்டணிக்கு போக முடியாது. போனாலும் சேர்த்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். திமுகவும் அந்த அளவுக்கு தானே எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரை விஜய் சொல்லிக்கிறல, போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லிட்டாருங்க. அதனால அங்க போக முடியாது. 31ல வேணா பாத்துக்கலாம். இப்ப நாம் அறிவிச்சு முடிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிச்சு களத்துல நிறைய வேட்பாளர்கள் வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சின்னம்மா கூட்டணியா இருக்குமோ? இப்ப இருக்கிறது பெரிய கூட்டணின்னு பாக்குறப்ப என்டிஏ மட்டும்தான். பேரெல்லாம் சொல்லல என்னன்னு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாவட்ட செயலாளர்களும் பதில் சொல்லிடுறாங்க. கூட்டணிக்கு போலான்னு தான் பெரும்பாலும் சொன்னாங்களாம் அந்த மாவட்ட செயலாளர்கள். காரணம் வந்து கேட்டதுக்கு, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் திமுக சுலபமா அப்படி, நம்ம கூட்டணிக்கு போயிட்டோம்னா நமக்கு கம்மியான சீட்டு தான் கிடைக்கும். கம்மியான சீட்டுங்கிறத சென்ஸ் ஒரு 60 சீட்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கலாம். அதுல நீங்க எல்லாம் நிக்க முடியாது, சில பேர் நிக்க முடியுங்கிறப்ப அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம தலைவரை நம்ம தளபதியை துணை முதல்வராக பார்த்துட்டா போதுன்ட்டு அவங்களே துணை முதல்வர் தான் வச்சிருக்காங்க போல தெரியுது. இது எடப்பாடிக்கு தெரியுமா? துணை முதல்வர் அவர் முதல்ல கொடுக்க வரணுமே, இவங்களே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு, சில பேர் வந்து முதலமைச்சர் தான் பேசிடுறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு கேட்டுட்டு டெல்லிக்கு கிளம்பி போறாரு அப்ப விஜய். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி வந்து கொஞ்சம் எதுக்கு விஜய் வந்தா கூட்டணியில ஆட்சிக்கு பங்கு கொடுக்கணும், பங்கு கொடுத்தா அவர் துணை முதல்வராக வருவாரு, அவரோட ஆட்களை சில பேருக்கு அமைச்சரவையில கொடுக்கணும், பிஜேபியும் இதை சாக்கா வச்சு உள்ள வந்துருவாங்க, ஃபுல்லா நம்மளை முடிச்சிருவாங்க சொல்லி அவரு கொஞ்சம் வேணாங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. பட் அங்க இருக்கவங்க, மேல இருக்கவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க போல. அவங்க தானப்பா எல்லாம் முடிவு பண்ணி சொல்லி அனுப்புறது. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி என்னன்னு பாப்போம், நம்ம இங்க இருக்கோம், அப்புறம் நிதிஷ்குமார் இல்லாம நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா நீங்க வாங்க டெல்லிக்கு வாங்க, ராஜ்யசபா எம்பி ஆகுங்க. ஆமா, ஏற்கனவே எம்பியா இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்துல. ஆனா ராஜ்யசபால இருந்தது இல்ல. சரி, நிதிஷ்குமார் மாதிரி நான் எனக்கும் அங்கேயும் இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு போயிட போறாரு. பட் இந்த மாதிரி ஏடிஎம்கேல நினைக்கிறாங்க. டிவிகே பொறுத்தவரையும் எப்படி இருக்கு, சும்மா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு கேட்டுட்டு அங்க என்ன நினைக்கிறாங்கிறத 15ஆம் தேதி போய் விஜய் பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஏன்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்தையும் போட்டுதான் பார்ப்பாங்க. அதை போட்டு பார்த்து நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா, நமக்கு என்ன நன்மை, நம்ம கட்சிக்கு என்ன நன்மை, நம்ம கட்சிக்காரங்களுக்கு என்ன நன்மை, நம்ம எவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியும், எவ்வளவு செலவு பண்ண முடியும், நமக்கு என்ன வரும், ஐ மீன் வந்து அதான் உங்களுக்கு செல்வாக்கு வரும், எல்லாமே வரும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்னு, கள நிலவரம் தெரியும். விஜய் வந்தோன்னு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிக்கணுமே, இப்பவே என்டிஏக்கு போனா ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வரலாம்லாம் கூட பேசியிருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் ஆசை காட்டி பிஜேபி இப்ப கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஆசைக்கு மயங்கலைன்னா வேற மாதிரி பண்ணுவோன்னு பிளான் கூட வச்சிருப்பாங்க. இன்னும் சில தினங்கள்ல, ஐ மீன் இன்னும் ஒரு 2-3 நாள்ல எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அசாமுக்கு போறாரு 48,000 கோடி திட்டங்கள் தொடங்கி வைக்கிறதுக்கு. யாரு? பிரதமர் மோடி. ஞானேஷ்குமார் அசாம் போறாருன்னு. ஞானேஷ்குமார்லாம் எல்லாவும் வந்து கலாய்வெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இன்னும் தேதி அறிவிக்கிறது மட்டும் தான் பாக்கி. அதுக்குள்ளார நம்ம பிரதமர் மோடி இருக்காருல்ல, அதான் அறிவிச்சிருவாங்கன்றதுக்கு முன்னாடிதான் அசாம் போயிருக்காரு, அடுத்து மேற்கு வங்கத்துக்கு போயிருக்காரு. அவர்லாம் மேற்கு வங்கத்துல நாளைக்கு வந்து ஒரு 18,000 கோடி அறிவிச்சு முடிச்சோன்னு ஞானேஷ்குமார் என்ட்ராவாரு. அவர் வந்து தேதி அறிவிப்பாரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே, தேர்தல் தேதி இன்னும் 2-3 நாளைக்குள்ள அறிவிக்கிற பட்சத்துல எப்படி இருக்க போகுதுங்கிற கூட்டணியும் சீக்கிரம் முடிவாயிடும். இன்னொரு பக்கம் திமுக அவங்க இப்பவே வந்து வாங்க பாருங்க, அவங்க விஜய் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா நாங்க சொல்ற சின்னத்துல நில்லுங்கன்னு எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன சின்ன உதயசூரியன் சின்னம் தான். மதிமுகலயே பாரு 4 சீட்டு கொடுத்தாங்க, அதுல 3 சீட்டு உதயசூரியன், ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் தீப்பெட்டி. அது 10 நாளும் சரி 10 சரி எங்களுக்கு கவலை இல்ல. ஆமா, எங்களுக்கு வந்து 3 டிஎம்கே எம்எல்ஏ வேணும் அப்படின்னு சொல்லி வைகோட்டை கேட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா, மதிமுகல என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்து கூட்டணி கட்சிகளை முழுங்கிரும் சொல்லிட்டு இவரே முழுங்குறாரு பாருங்க. இப்ப 3 எம்எல்ஏக்கள் உதயசூரியன்ல ஜெயிச்சா கூட 3 பேரும் டிஎம்கே எம்எல்ஏவா இருப்பாங்க. கட்சி கூட தாவ முடியாது, கட்சி தாவல் தடை சட்டத்துல தூக்கிடுவாங்க. வைகோவே கட்சியை உடைச்சிட்டு வெளியே போய் ஆரம்பிச்சதுதான். இப்ப திடுப்புன்னு மாறலாம், என்னைக்கு வேணாலும் நம்ப முடியாதனால எல்லாரும் உதயசூரியன் கூட்டணி மட்டும் தான்
வேற கட்சி. சின்னமா உதயசூரியன்னா இன்னைக்கு பாரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு சீல் பண்ணிடுறாங்க. 2 தொகுதியும் கொடுத்துருக்காங்க. ஆனா 2 உதயசூரியன் தான். எதுக்கு அவரே சேர்ந்துடலாமே, கட்சியே இணைச்சிடலாமே. அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. மேபி கம்யூனிஸ்ட் இணைச்சிருவாங்கன்னு நினைக்கிற போறப்போக்குல. கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டு. ஓகே, 3 சீட்டு நீங்க நின்றுக்கோங்க, 3 சீட்டு நாங்க நின்றுக்கிறோம். இல்ல, அவங்க 6க்கே ஒத்துக்காதனாலதான் இழுபறி போய்கிட்டு இருக்கு. அவங்க 4 வரையும் கொண்டு வந்துடலான்னு தான் திமுக பிளான்ல போயிட்டு இருக்காங்க. பட் ஓகே, அவங்க வந்து பேசி எப்படியாவது இன்னும் 2-3 நாளைக்குள்ள முடிச்சிடணுங்கிறதுல திமுக போயிட்டு இருக்காங்க. ஆமா, சரி. இன்னொரு பக்கம் வந்து சின்னமாக பக்கம் வருவோம். ஆமா, இன்னைக்கு வந்து சின்னமா புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே கொடி தெரியும். அது ட்ரெய்லர் மாதிரி, நீ தான் மெயின் பிக்சரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் சொல்றேன் கரெக்டா பாரு. ஆஇ பூதா மு மாகா. கரெக்ட். இவ்வளவு ஸ்லோவா சொன்னா ஈஸியா சொல்லிடலாம். ஆஇ பூதா மௌகா அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். காக்காவா? என்ன காக்காலாம் சொல்லுவோம்? ஆஇ பூதா மாக்கான்னு சொல்லும் போது ஏதோ என்னடா காலைக்கைய மொழியில பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சேன். பட் அது அந்த கட்சி பேரோட ஷார்ட் ஃபார்ம் தான் இவ்வளவு லென்த்தா இருக்குது. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஆமா, அப்படி சொல்றப்ப ஈஸியா வருது. ஆமா, அந்த கட்சியை வந்து அவங்க ஆரம்பிக்கல. எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு தொண்டரோட கட்சியை எடுத்து நடத்தினாரோ அதே வழியில நானுமே நடத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கட்சியை 2016 சக்கரவர்த்திங்கிறவர் மதுரையில ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியை தான் இப்ப இவங்க எடுத்து நடத்துறாங்க. சோ அதுக்கு தென்னந்தோப்பு சின்னம் இருக்கு எங்க கட்சிக்குலாம் அவங்களே சொல்றாங்க. தனி மரம் இல்ல, நான் ஒரு தோப்பு, அதுவும் தென்னந்தோப்புங்கிறாங்க. தென்னந்தோப்பு வந்து ஒரு ராசியான சின்னம். ஏன்னா அது ஒரு உலக தலைவர் கையில இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. உலக தலைவரா? நம்ம தலைவரா ஜி.கே. வாசன் தான். அவர்கிட்ட இந்த கட்சியா ராசியான கட்சியா தான் இருக்கும். சரி, ராசியான சின்னமா தான் இருக்கும். ஆமா. இப்ப என்னன்னா இந்த கட்சியை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னா, ஏற்கனவே தைலாபுரத்துல போய் பேசியிருந்தாங்க. ராமதாஸ் வேற சொல்லியிருந்தாரு அவங்க கிட்ட. ஸ்ரீகாந்தி அவங்க பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பனையூர்லயும். பனையூர்லன்னா அன்புமணி கிட்ட இல்ல, விஜய் கிட்ட வந்து பேசி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை கூட்டணி வரலன்னா நம்ம 2 பேரும் இணைஞ்சு ஒரு 5வது அணியை உருவாக்கிடுவோம் இருக்காங்க. அச்சோ, அப்ப சர்வே ஒர்க்லாம் என்ன ஆகும் தெரியலையே. எல்லாம் முடிஞ்சு, நீங்க அவசரப்பட்டீங்க. 5 அணினா பெரிய பிளவா இருக்குமே. சின்னம்மா பெரிய ஐயா பேசியிருக்காங்க 2 மணி நேரம் தைலாபுரத்துல. என்னன்னா அவங்களோட வெளியே கேட்கும்போது இன்னைக்கு சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தீய சக்தி திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னாங்க. விஜயோட கூட்டணியான்னு கேட்டா ஒத்த கருத்துள்ள கட்சியோட போவோங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. பட் உள்ள தைலாபுரத்துல என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து அன்புமணிய பழி வாங்கணும், அவங்க போற கேண்டிடேட்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை போட்டு காலி பண்ணணும்னு இருக்காரு. இந்த பக்கம் சசிகலாவும் வந்து எடப்பாடி என்னை ஏமாத்திட்டாரு, அவங்க சில பேரை மண்ணக்கவ வைக்கணும் கேண்டிடேட்ஸ் போட்டு. அப்ப ரியலான தீய சக்தி யாருன்னு தெரியுதா? அவங்க மனசுக்குள்ள தீய சக்தியா வேற பிளான் தான் இருக்கு. ஆனா சசிகலாவும் விஜய் ஒத்து போகும். அவரு தீய சக்தி தானே சொல்லிட்டு இருக்காரு திமுக. அவங்க தீய சக்தி திமுக தான் சொல்றாங்க. ஆமா, ஆனா அது எப்பவோ எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் சொன்னதுதான் சொல்றாங்க. பட் விஜய் கிட்ட பேசி பார்க்கலாம். நான் தான் எம்ஜிஆர் ஆலோசனை, எம்ஜிஆரே சிஎம் ஆக உனையாக மாட்டானா தம்பி, வா தம்பி அப்படின்னு தான் பண்ருட்டி போய் உட்கார்ந்துருக்காருல, அந்த இடத்த அவரை பிடிச்சுக்கிட்டாரு. வேணா ஜெயலலிதா 2 பேரும் சேர்ந்து ஆலோசனை கொடுக்கட்டும் விஜய்க்கு. கெட்டு போச்சு. அங்கதான் கொடுக்கறதுக்கு தான் சிபிஐ கூப்பிட்டுருக்காங்கல்ல, ஆலோசனை கொடுக்கறதுக்கு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் இந்த கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஒரு அவ்வளவுதான் நம்ம தான் ஆட்சிக்கு வரோங்கிற ரேஞ்சில தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க சசிகலா. வரட்டும். ஓகே. ஆனா இந்த இதுக்கிடையிலையும் ஒரு போராட்டத்தை நடத்திடணும்னு என்டிஏ கூட்டணி முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல குற்றச்சம்பவங்கள் அதிகமாகிட்டே இருக்குல்ல, அதை கண்டிச்சு வந்து நாங்க ஒரு போராட்டம் நடத்துறோம் திமுக அரசை கண்டிச்சு அப்படின்னு நேத்து நைட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க என்டிஏ. இன்னைக்கு காலையில திமுக அதுக்கு முன்னாடியே நாங்க போராடுவோம் இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க டேட்டு? 17. நாங்க 5 வருவோங்கிறாங்க. அதுவும் 5 ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆரம்பிக்க போறாங்களாம் 10:30. இந்த நகரம் பகுதி வட்டம் பேரூராட்சி எல்லா பகுதியிலையும். எதுக்காக அப்படின்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு நிலவுது இல்ல, பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுன்னு சொல்றாங்க. அதை இப்ப கேஸ் தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சாங்க அங்க ஹோட்டல்ல. இப்ப அதனால அது தட்டுப்பாடு நிலவுறதுனால அது வந்து வெளியுறவு கொள்கையில சொதப்பிருச்சு என்டிஏ பாஜக கவர்மெண்ட். வெளியுறவு கொள்கை இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு இந்தியாவுக்கு? ட்ரம்ப் தானே. ட்ரம்பா? ஆமா, அவர் தானேங்க எங்க என்ன வாங்கணும், எங்க இது எவ்வளவு நாள் வாங்கணும், ரஷ்யாட்ட எவ்வளவு நாள் வாங்கணும்னா அவர் தானே வகுக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க போல தெரியுது. ட்ரம்ப் சொன்னா புரியாது இல்ல, அதுதான் வந்து மத்திய அமைச்சர் மோடி எதிர்த்து அர்ப்பணம் பண்ண போறாங்க. ஆனா பாத்தீங்களா, உலகத்தையே ஆட்டி படைக்கிற ட்ரம்பையே வெளியுறவுத்துறை அமைச்சரா வச்சிருக்காரு. அதான் கெத்து. இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க, தமிழ்நாட்டுல கேரளால அசாம் போன்ற பகுதியில மட்டும் கேஸ் தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு நிலையிறவே கூடாது. இதுக்கு காரணம் ஈஸியா இவங்க தான்ட்டு போயிடுவாங்க திமுக. அதனால போராட்டம் வேற அறிவிச்சிருக்காங்க. லைன்ல நிக்க
நிக்க டென்ஷன் ஆகும். வந்து வெயில் வேற கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, இதுல என்னன்னா 10 நிமிஷம் நீங்க நிக்க வச்சா கூட முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன நடக்குதுன்னா பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு இல்லாமலே இவங்களே தட்டுப்பாடு ஆக்கிடுவாங்க போல. ஏன்னா கியூல நின்று எப்பவும் 100 ரூபாய்க்கு தானேப்பா பெட்ரோல் போடுவோம், இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போடுறேன்னு கேட்கற அளவுக்கு தேவைக்கு அதிகமா நிறைய பேர் பெட்ரோல் போட்டு போனதுனால பெட்ரோல் பங்க் எல்லாம் மூடி இருக்காங்க. நிஜமா தான் சொல்றேன். சிதம்பரத்துல பார்த்தேன். சிதம்பரத்துல வந்து காலையில இருந்தே பெரிய கியூ. விழுப்புரத்துல எல்லாம் நம்ம எல்லாம் பானையில வந்து தண்ணி எல்லாம் எடுத்து போய் பார்த்துருக்கோம். பானையில எல்லாம் வந்து பெட்ரோல் எடுத்துட்டு போறாங்க. தண்ணிக்கு எல்லாம் பெட்ரோல் வாங்கவே கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு போனால சில பெட்ரோல் பங்க் கூட வந்து மூடிருக்காங்க. விழுப்புரத்துல எல்லாம் வந்து தற்காலிகமா மூட சொல்லிருக்காங்க. ஆனா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்றாங்கன்னா தட்டுப்பாடே இல்ல, எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டுல பெட்ரோல் எல்லாமே இருக்கு, டீசல் எல்லாமே இருக்கு, இது மண்ணெண்ணெய் எல்லாமே இருக்கு. இது வந்து தேவைக்கு அதிகமா சிலர் வாங்கிட்டு போறதுனாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. 25 நாளைக்கு வரைக்கும் இருக்கான். ஆமா, என்னன்னா நம்ம கோவிட் டைம்ல இருக்குது எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கோன்னு அந்த சாப்பாடு எல்லாம் சில பேர் எடுத்துட்டு போனதுனால அடுத்து உண்மையிலே தேவை இருக்கவங்க வந்தவங்க இல்லாம போயிடுச்சு இல்ல. அதேதான் இங்கேயும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பேனிக் ஆயிட்டாங்க மக்கள். சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து பெட்ரோல் போயிடுங்கிறதுனால 25 லிட்டரு தண்ணி கேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து அது கள்ளச்சந்தையில விற்கிறதுக்கான வாய்ப்பும் அதுல இருக்கு. அவங்களுக்கே ரிஸ்க். அது வாங்கிட்டு போறாங்க, எப்படி அதை டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே இருக்கு, பல ஆபத்துகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும். இது வரைக்கும் சரி, மத்திய அரசும் சொல்றாங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவருமே அப்படிலாம் இல்ல, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு, 25 நாளைக்கு நம்ம நாடு முழுக்க இருக்கு, யாரும் பதட்டப்பட வேணாம் நாடாளுமன்றத்திலே சொல்றாரு. ஆமா, கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து அது வணிக சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இருக்குதான், அது வந்து பார்க்க முடியுது. ஏன்னா போறப்ப நான் சப்பாத்தி எல்லாம் இல்லட்டாங்க போல ஹோட்டல்ல. இருக்கிற லிமிட்டட் இது மட்டும் தான், தோசை பூரி. ஓகே. ஆனா வந்து அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குல்ல, இதை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் வந்து பதுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதிகமா விற்கிறாங்க. 2000 ரூபாய் கமர்ஷியல் சிலிண்டர் 4000 5000க்கும், வீட்டு உபயோக சிலிண்டர் 2000 3000க்குலாம் விற்கிறதெல்லாம் செய்தி வந்துச்சு. அதுல இப்போ 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையில குண்டர் சட்டத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எஸ்மா ஆக்ட் வேற மத்திய அரசு அமல்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி கள்ளச்சந்தையில பதுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அரெஸ்டும் நடந்திருக்கு. இப்போ 2026 எலெக்ஷனை சந்திக்க போறோம். இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 எலெக்ஷன் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த கோவிட் சமயத்துல சாத்தான்குளம் அந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் காவல்துறை விசாரணைக்கு பேர் அழைச்சிட்டு போய் அடின்னு அடிச்சு வந்து கொன்னாங்க. தமிழ்நாட்டையும் உலுக்கி எடுத்தது. திமுக தன்னுடைய பிரச்சாரங்களை முக்கியமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை தூத்துக்குடிக்கு வந்து கனிமொழி போறது என்ன, திமுக நிர்வாகிகள் போறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அட்டென்ஷன்ல வச்சிருந்தாங்க. நிச்சயமா அதை பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா, மக்கள் வந்து என்ன நம்பினாங்கன்னா, இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி லாக் அப் டெத்ஸ் நடக்காது அப்படின்னு நினைச்சாங்க. நடக்காது அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்டாலின் தூத்துக்குடி வரப்பெல்லாம் அதை பேச வேற செஞ்சாரு. ஆனா திமுக ஆட்சியில் எவ்வளவு லாக்அப் டெத்துங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப கூட வந்து பார்த்தோம் சிவகங்கையில அஜித்குமார் மரண வழக்கு இத்தனைக்கும் அந்த பொய் புகார்ல அடிச்சே கொண்டுட்டதா சிபிஐ இப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப பாக்குறப்ப மானாமதுரையில் அருவாள் வெட்டு அடுத்த நாள் நடந்திருக்கு. ஆகாசம் இளைஞர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் விசாரணை கூப்பிட்டு போனாங்க. விசாரணை அடிச்சதா வந்து சொல்றாங்க. பட் அவருக்கு எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல காவல்துறை சொல்றப்ப ஒரு பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, அதான் எலும்புமுறிவு ஏற்பட்டிருக்கிறாங்க. அவர் காவல்துறை விசாரணையில இருக்காரு. எப்படி பாலத்துல இருந்து கீழே குதிச்சு அவர் எலும்புமுறிவு ஏற்படும்? இப்ப அடிச்சது மட்டும் இல்லாம அவர் இறந்து வந்து போயிருக்காரு. இதுவும் வந்து ஒரு லாக்அப் டெத்து தான் சொல்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 28 இடங்கள்ல காயம் வந்து இருக்கான் ஆகாஷோடைய உடல்ல. இப்ப பெரிய கருப்பன் என்ன பண்ணிருக்காருன்னா, வீட்டுல போய் சோகமா வந்து பேசியிருக்காரு. பத்திரிகைகள்கிட்ட பேசுறப்ப ரொம்ப சோகமா வந்து நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, 6 லட்ச ரூபா நாங்க வந்து நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு. 6 லட்ச ரூபா போதுமா ஒரு உயிருக்கு? ஆமா, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம், இந்த மாதிரி அடிச்சு நாங்க கொண்டுட்டோங்கிறது எங்களோட தப்பு தான், அதனால 6 லட்சம் வச்சுக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுல சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கு. SC/ST ஆக்ட்ல எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்லாம் அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது, தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்துல இந்த 12ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமா வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அட்டம்ப்ட் தான், அதுக்குள்ள கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அங்க வந்து அவங்க வந்து கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாடியே எடுத்திருக்காங்க, அலக்கழிச்சிருக்காங்க போலீஸ். அதெல்லாம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா, கனிமொழி தூத்துக்குடி MP கனிமொழி அவங்க வந்து போயிருந்தாங்க அங்க. ஏற்கனவே வந்து நிறைய இந்த கடந்த வாரங்கள்லேயே 4-5 போக்சோ கேஸ், 2 வயசு குழந்தையெல்லாம் வந்து இறந்து போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அங்கெல்லாம் போகாதவங்க அவங்க தான் MPங்கிறதுனால போயிருப்பாங்க போல. போனா மக்கள் சரமாரியா அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க உறவினர்கள் எல்லாமே. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, இப்போ இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கல, இது எப்படி சரியா இருக்கும், இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க.
அவங்கள்ட்டலாம் வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 10 தனிப்படை அமைச்சிருக்காங்க, சீக்கிரம் பிடிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிஜமா ஒரு நம்ம களத்துல போறப்ப நிறைய பெண்கள் வந்து கட்சி மாறி அவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குற பெண்களா இருப்பாங்க, லேப்டாப் வாங்குற பெண்களா இருப்பாங்க. ஆனா கட்சி மாறி சொல்றப்ப நான் கேட்டேன் அவங்க கிட்ட, எதனாலங்க வாங்கிருக்கீங்க நீங்கிறப்ப அவங்க என்ன சொல்றோம்னா, டாஸ்மாக் இந்த போதையினால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. இப்ப சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக் கடை நடத்துற ஏரியாவான்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து அங்க டாஸ்மாக் போதைகள்ங்கிறது இருக்குங்க. இதனால என்னன்னா வேலைக்கு போயிட்டு வர பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க ஆண்கள் அங்க, இதெல்லாம் தாண்டி காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க கிட்டே போதை, என்ன போதை, கஞ்சா போதை இருக்கு. இதனால எங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுது, எங்க சகோதரன், எங்க அப்பா, சித்தப்பா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த போதையை ஒழிக்கணும் எங்களுக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதனாலேயே ஒரு வெறுப்பு ஏற்படுது இந்த ஆட்சி மேல பெண்கள் மத்தியில. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண், அந்த 12ஆம் வகுப்பு மாணவி கழிப்பறை இல்லாதனால வெளியே போய் இயற்கை உபாதை கழிக்க போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கழிப்பறை இல்லாத ஒரு கிராமம், அதாவது கிராமங்கள்லாம் முன்னேற்றிட்டோம் சொல்லும் போது அங்க பொது கழிப்பிடம் கூட இல்லையான்லாம் இப்ப அது ஒரு விவாதம் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அப்புறம் உள்துறை செயலாளர்லாம் பேட்டிலாம் விடுறாங்க. என்ன பேட்டி விடுறாங்கன்னா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, 5 வருஷமா கடந்த ஆட்சியில கம்பேர் பண்ற ரொம்ப கம்மியா தான் நடந்திருக்கு, அரசாங்க அதிகாரிகள் இதை வந்து பேசுறாங்க. ஆமா, அதாவது ஒன்னும் குற்றங்கள்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்குதான்னு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பட் அந்த பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. திடீர்னு வந்து கொடுக்குறாங்கன்னா அப்ப கிரவுண்ட்ல அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிரொலிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால அந்த அதுல என்ன சொல்றாங்கன்னா, தைரியமா முன் வந்து புகார் கொடுங்கன்றாங்க. புகார் கொடுத்தா காவல்துறையினர் எப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த பெண்ணோட பெற்றோரே போகும்போது அங்க போங்க இங்க போங்கன்னு அலக்கழிச்சிருக்காங்க. முன்னாடியே புகாரை வாங்கியிருந்தா உயிரோடையாவது என் புள்ள கிடைச்சிருக்கணும் அவங்க அப்பா வந்து அழுகுறாரு. ஸோ இப்படிதான் இருக்கு. இதுல இந்த பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு, நிரந்தர டிஜிபி இல்லைங்கிற சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல. இது நீதிமன்றம் வரையும் போச்சு. இப்ப உச்சநீதிமன்றத்துல யூபிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, மார்ச் 20ஆம் தேதி ஒரு குழு கூடி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அதுக்கப்புறம் டிஜிபி தேர்வு வருதா இல்லையா. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி நாடாளுமன்றத்துல போய் பேசியிருக்காரு இன்பதுரை. தினம் தினம் ஒரு நிர்பயா வந்து இங்க இருக்காங்கிற மாதிரிலாம் அவர் அங்க பேசி ஒரு குழு அனுப்புங்க தமிழ்நாட்டுக்குன்னு மத்திய அரசு கிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. பட் அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவோ நடந்துச்சு, அப்பெல்லாம் அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் திமுக மட்டும் அங்க வரையும் போய் பேசியிருக்காரு இன்பதுரை. அதே மாதிரி மக்களவையில ராகுல் காந்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாடு, இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து பேசியிருந்தாரு. பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு நாட்டோட எங்க என்ன வாங்கணும், ஒரு நாடு எவ்வளவு நாள் வாங்கணும், இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது அந்த நாடு தானே தவிர அமெரிக்கா இல்லை. எப்படி அமெரிக்கா வந்து முடிவெடுக்கலாங்கிற கேள்வியை வச்சாரு. அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் பூரி, அவர் தான் பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்காருல்ல, நம்ம நாட்டோட ஆயில் மினிஸ்டருக்கும் எப்ஸ்டீனுக்கும்லாம் தொடர்பு இருந்திருக்கு, அவர் நண்பர்லாம் சொன்னாருன்னு பேச ஆரம்பிச்சாரு. அப்பவே இடைமறிச்சு சபாநாயகர் நிறுத்திட்டாரு. அதை பத்தி நீங்க பேசணும்னு சொன்னது நான் உங்களுக்கு சிறப்பு அனுமதி தான் கொடுத்துருக்கேன். எதை பத்தி பேசணும்னா அந்த எல்பிஜி தட்டுப்பாடு பத்தி தான், அவுட் ஆஃப் த டாபிக் ஏன் போறீங்கிற மாதிரி தடுத்துட்டாங்க. பட் வெளியே வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. எப்ஸ்டீன் விவகாரம் இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு மோடி அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ நாடாளுமன்றத்திலையும் இந்த கேஸ் தட்டுப்பாடு விவகாரம் தான் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தை வந்தோம்னா, மேற்கு வங்கத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு கவர்னரா இருந்த RN ரவி அங்க போயிருக்காரு, சொல்லிட்டு வேற கிளம்பியிருக்காரு. ஆமா, ரொம்ப நிம்மதியா ரொம்ப சொர்க்கமா இருது அப்படின்லாம் கிளம்பி போயிருக்காருங்க. போனோம்னா தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல சார். இப்ப பக்கத்துல வம்பா இருந்தாங்க, RN ரவி ஒய்ஃபுமே அங்க நிக்கிறாங்க. ஓகே, மேற்கு வங்க மக்களை நேசிக்கிறவங்கள நேசிக்கும் அப்படின்னு ஒரு குறியீடா ஒரு பாடம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்றாங்க, நானும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க தான், என்கிட்ட ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஒழுங்கா இருப்போங்கிற மாதிரி ஒரு இப்பவே கொடுத்துட்டாங்க. முத நாள்ல அவர் எதிர்பார்த்துக்க மாட்டாரு. அது ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா சொல்றாங்க, அவங்க பார்த்துவாங்கன்ட்டு. அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் தலையை சாச்சு வந்து பேசிக்கிட்டு இருந்த RN ரவி. ஓகே, போகப்போ அங்கேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். RN ரவி வந்து என்ன பண்ண அங்க வாக் அவுட் பண்றாரா இல்லையா, யார் இருந்தாலுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்லயே வச்சுப்பாங்க மம்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி. பட் இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க கூப்பிடவே மாட்டாங்க, இவங்களாவது கூப்பிட்டு கொடுப்பாங்க, படிக்காம இவர் வாக் அவுட் பண்ணுவாரு. அங்க கூப்பிடாம எல்லாம் இருந்திருக்கிறாங்க மம்தா. சோ ஒரே இதாதான் இருக்க போது பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, மேற்கு வங்கத்துலதான் ஆட்சி மாறிடும்ல, நாங்க வந்துருவோம் பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, மக்கள் கையில இருக்குது. ஈரான் அதிபர் அந்த பெஷஷ்கியான் அவரோட வந்து பிரதமர் மோடி இப்பதான் பேசியிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்போ வந்து பேசியிருக்காரு. தட்டுப்பாடு ஈரான் வார்த்தையை சொன்னாரா?
ஈரான் போட்டிருக்காரு, அந்த ட்வீட்ல போட்டிருக்காரு. ஏன்னா பல இடங்கள்ல அந்த நாடு அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருந்தாரு, அதனால நமக்கு புரியல எந்த நாடுங்கிறது நமக்கு. இப்ப ஈரான் அதிபரோட நான் பேசினேன், இந்த மாதிரி அங்க ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சேன், அங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் வருத்தம் தெரிவிச்சேன் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அதோட இந்தியர்களோட பாதுகாப்பு, அங்க இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதையும், அங்க இருந்து அந்த சரக்கு கப்பல் ஹோர்மூஸ் வழியா வருது இல்ல அது, அப்புறம் ஆயில் ஏத்திட்டு வர கப்பல்கள் வந்து தங்கு தடையின்றி வரணும் அப்படிங்கிறதையும் பத்தி விவாதிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்பதான் அந்த பிரச்சனை டைட் ஆனோன்னு ஈரான் கிட்ட பேசுறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க. பிரிக்ஸ் நாடுகள் இதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்குங்கிறத ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சொல்லிட்டே இருக்காராம் அவரு. ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி மொஜ்தாபா புதிய உச்ச தலைவரா அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து என்னன்னா பேசும்போது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ், அந்த நீரிணை பாதை, அதை மூடினது ஒரு சிறப்பான முடிவு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பட் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் நேற்று திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்தது. ஒரே ஒரு கப்பல் தான் வந்ததா சொல்றாங்க, அதை தாண்டி யாருக்குமே திறந்து விடலங்கிற மாதிரி தான் இவரோட பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்பா நம்ம இருக்கவங்க இஸ்ரேலுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கா பேசிக்கிட்டு இருக்கோம், அப்ப ஈரான் மட்டும் எப்படி இந்தியாவுக்கு மட்டும் தனியா விடுவாங்களா? இது எல்லாமே பிளான்டட் செய்திகள் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு பிஜேபி செய்தி நிறுவனங்களால. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஈரானோட கால்பந்து அணி அவங்க வந்து புறக்கணிக்கலாமா இப்ப நடக்க போற அந்த FIFA உலக கோப்பையை அப்படிங்கிற இதுலதான் இருக்காங்க. பட் அமெரிக்கால தான் இது நடக்க போகுது, அமெரிக்கா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள்ல நடக்க போகுது. அங்க போறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க வரதை நாங்க வெல்கம் பண்றோம் ஈரான் டீமை, பட் உங்களோட உயிருக்கும் உங்க பாதுகாப்புக்கும் எந்த அளவுக்கு இது உத்தரவாதம் இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. வராதேங்கிறாரு, பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் பாத்துக்கோங்க. டேய் இப்போ நீ சப்பரேட்டடா அப்படிங்குது கோல்டு கிட்ட கேஸ் சிலிண்டர். பீப்புள் பையிங் ஃபுல் டேங்க் அண்ட் பையிங் இன் கேன். அண்ணா ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க நான் கேட்குற ஹோல் பெட்ரோல் பங்க் திரும்பி பார்க்கலாம். எலெக்ஷன் டேட்டா அறிவிக்கிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்க நாட்கள் நரகம் ஆயிடும். யார் ராமதாஸ் போட்டிருக்காங்களா? நீங்க போற வேகத்தை பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் தட்டுப்பாடு வர வச்சிருவீங்க போலேடா. இல்ல வந்துருச்சா, சரி இடங்களை கிடைக்க மாட்டேங்குதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில சலசலப்பா இருந்துச்சு, காங்கிரஸ் அங்கன்ட்டு ஒரே சத்தமா இருந்துச்சு. இப்ப என்டிஏ பக்கம் விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு சலசலப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. என்னப்பா என் சத்தங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது அந்த 2 கட்சிகளையும் பார்த்து. ஆமா, அதுவும் கொள்கை எதிரி பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு அரசியல் எதிரியை வீழ்த்த போவாரா, போனா என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் அவரு பாத்துக்கிட்டு இருப்பாரு. தெரியுமா? இன்னொன்னு அவங்கலாம் சீன்ல இல்லை நிறைய ஏடிஎம்கே, அப்ப சீன்ல அவரே கொண்டு வர போறாரா, நிறைய கேள்விகள் இருக்கு மக்களுக்கு. பாப்போம், அந்த கூட்டணி இறுதியானா அவருக்கு ஒரு இது பல கேள்விகள் அவரை நோக்கி, விஜய் நோக்கி வந்து விழுகும். பத்திரிகை சந்திச்சாதானே பதில் சொல்லுவாப்புல, கட்சியை நோக்கி விழுகும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்கதான். மேடையில அவரே ஸ்கிரிப்ட் எழுதி வசனம் பேசிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே, அதனால என்னப்பாங்க சத்தங்கிற விருதை வந்து கொடுத்தலாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும். நன்றி. உங்கள் சத்யாவில் குழு ஏசி ஆஃபர்.